கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டுமா இந்த கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷ்னல் யூடியூப் சேனலுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். என்னோடு கூட இந்த வேத வார்த்தையின் தியானத்தில் நீங்கள் கடந்து வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு உங்களோடு கூட நான் மத்தேயுவின் புஸ்தகத்திலிருந்து 20வது அதிகாரம் 1லேருந்து 19வது வசனம் வரைக்கும் எல்லா வசனத்தையும் நமக்கு இப்போ வாசிக்க நேரம் இல்லை. ஆனால் இதோடைய பொருள், இதோடைய ஸ்டோரியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதில் வந்து இயேசு கிறிஸ்து ஒரு பேரபிள் சொல்கிறாரு. திராட்சை தோட்டத்துக்கு எஜமானன் வேலைக்காரங்களை தெரிந்து கொள்கிறாரு. அப்போது முதலாவது திராட்சை தோட்டத்தில் வந்து காலையில் 6 மணிக்கு எஜமானன் சொல்கிறாரு, நீ போய் என் தோட்டத்தில் வேலை செய்ய, உனக்கு நான் ஒரு பணம் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த வேலைக்காரன் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக போய் அதில் வேலை செய்கிறாங்க. அடுத்து பார்க்கும்போது 9 மணி நேரத்தில் இன்னொருத்தனை அந்த வினியாடுக்கு வேலைக்காக கூப்பிடுறாரு, திராட்சை தோட்டத்துக்காக. அவனும் போய் வேலை செய்கிறான். அந்த மாதிரி 4 குரூப் ஆஃப் பீப்புளை வந்து இந்த இடத்துல அந்த எஜமானன் வந்து வேலைக்காக கூப்பிடுறாரு. கடைசியாக பார்க்கும்போது 5ஆம் மணி நேரத்தில் ஈவினிங் 5 o'clock வந்து ஒருத்தனை கூப்பிடுறாரு, நீ போய் தோட்டத்தில் வேலை செய்ய, உனக்கு நான் கூலியை தரேன்ட்டு. அப்போது அந்த 5ஆம் மணி நேரத்தில் போகிறவன் வந்து 6 மணிக்கெல்லாம் வேலை முடியும். காலையில் 6 மணிக்கு ஒருத்தர் வந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு எவ்வளோ கூலின்னு எஜமானன்னு சொல்கிறாரு. சாயங்காலம் 5 மணிக்கு ஒருத்தனை வேலைக்கு கூப்பிடுறாரு. ஆனால் அவனுக்கு எவ்வளோ கூலின்னு சொல்கிறது இல்லை. அவன் போய் வேலை செய்யும் போது வேதம் சொல்லுகிறது, கூலி கொடுக்குற அந்த நேரம் வரும்போது எஜமானன் என்ன சொல்றாருனாக்கா, 10ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்கள் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டெஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனா இருக்கலாகுமா என்றான். அப்போ இங்க இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு, கூலி கொடுக்கும் போது பிந்தி வந்தவனாகிய 5ஆம் மணி நேரத்தில் வந்து 6 மணிக்கெல்லாம் வேலை முடிச்சு போற அவங்களுக்கு முதலாவது கூலி கொடுக்குறாங்க. காலையில் 6 மணிக்கு வந்தவங்களுக்கு கடைசியாக கூலி கொடுக்குறாரு. அப்போது 5ஆம் மணி நேரம் வந்தவன் வந்து எதையும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவனுக்கு என்ன கூலி கிடைக்கும், என்ன கொடுக்க போகிறாங்கன்றது எந்த பேச்சுவார்த்தையோ எஜமானனுக்கோ வேலைக்காரனுக்கோ அவங்களுக்குள்ள எந்த பேச்சுவார்த்தையோ இல்லை. ஆனால் அவனை வந்து எஜமானன் பார்க்கும்போது என்ன சொல்றாருனாக்கா, நான் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சாயங்காலத்திலே திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்களுக்கு அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையிலே வேலைக்கு அமர்த்திக்கப்பட்டவன் வந்து அவர்களுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். 7ஆம் வசனத்தையும் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை. ஏனென்றால் அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயப்படி கூலி பெற்றுக்கொள்ளுங்கள் என்றான். இங்க 4 குரூப் ஆஃப் பீப்புளை பார்த்தோம். 4 குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் 4 வித்தியாசமான நேரத்தில் எஜமானன் வேலை கொடுக்குறாரு. ஆனால் 4 பேருக்குமே கூலி சமமாக கொடுக்குறாரு. அப்போ இதில் என்ன ஸ்டோரியில் நம்ம வந்து பார்க்குறோன்னா, இதில் வந்து எஜமானன் கடைசியாக 5ஆம் மணி நேரத்தில் அவங்கள தான் 11th hour லேபரர்ஸ் நம்ம சொல்லுவோம். கடைசி மணி நேரத்தில் வந்து வேலைக்கு வராங்க. ஆனால் அவங்க முதலாவது என்ன பண்ணுறாங்க, கூலியை பெற்றுக்கொள்கிறாங்க. அப்போ எஜமானுடைய பார்வை வந்து எப்படி இருக்குது பாருங்க, வேலை செய்தவங்களுடைய பார்வை இங்கே எப்படி இருக்குது பாருங்க. 1ஆம் மணி நேரத்தில் 6ஆம் மணி நேரத்தில் வந்தவன் கேட்குறான், நான் காலையிலேருந்து வெயிலில் வேலை செய்கிறேன், காலையிலேருந்து நான் அதிகமாக கஷ்டப்படுறேன், எனக்கும்
கடைசி 5ஆம் மணி நேரத்துல வந்தவனுக்கும் சமமான கூலி நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்ப எஜமானன் சொல்றாரு, நான் உனக்கு என்ன கொடுக்குறேன்னு சொன்னனோ அதுல நான் என்ன பண்ணல, நான் கம்மி பண்ணல. காலையில உன் கூலி இவ்வளோன்னு நான் சொல்லும் போது, ஒரு பணம் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லும் போது நீ அதை என்ன பண்ண, மகிழ்ச்சியா நான் தயாளன், நீ என்ன பண்ண, என்னுடைய சம்பளத்தை கேட்டு நீ சந்தோஷமா வந்த. ஆனா இன்னைக்கு கூலி வாங்குற அந்த நேரத்துல நீ இன்னொருத்தவங்களை பார்த்து என்ன பண்ற, கம்பேர் பண்ற. அப்போ நான் தயாளனா இருக்க, நீ என்னவா இருக்காத, வன்கண்ணா இருக்காதுன்னு சொல்றாரு. அப்போ இந்த 5ஆம் மணி நேரம் வந்த இந்த வேலைக்காரன் அவன் கையில எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. அவனுக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், எஜமானன் யாரும் எங்களுக்கு வேலை கொடுக்கல, ஆனா இந்த எஜமானன் எங்களை நம்பி வேலையை கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அந்த எஜமானன் சொல்றாரு, வேலைக்கு போலியான்னு கேட்கும்போது சொல்றாரு, எங்களை நம்பி எங்களை யாரும் வேலைக்கு கூப்பிடல அப்படின்னு சொல்லும் போது அப்ப எஜமான் சொல்றாரு, என் தோட்டத்துல போய் நீ வேலை செய்யின்னு சொல்லி. இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை கூட நீங்க நினைக்கலாம், எங்களை யாரும் கண்டுக்கல, எங்களை யாரும் விசாரிக்கல, எங்களுடைய நன்மை எங்களுக்கு வரல, எங்களுடைய பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு, யார் எங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா, நான் சொல்றேன், ஆண்டுடைய மகா பெரிய தயவு, நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் உங்களுடைய தேவையை சந்திக்க அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறாரு. இந்த கடைசி 5ஆம் மணி நேரத்துல இருந்து உங்களுக்கு நிச்சயமா தெரியாது அவங்களுக்கும் ஒரு காசு கிடைக்கும்னு சொல்லி, ஒரு பணம் அவங்களுக்கும் கொடுப்பாங்கன்னு சொல்லி. ஆனா எஜமானன் அவங்களுக்கு அதே கூலியை கொடுத்தாரு. சில நேரம் நம்ம நினைப்போம், நம்ம அதிகமா ஜெபிக்கிறதுனால, அதிகமா நம்ம உபவாசம் பண்றதுனால, இல்லை அதிகமா நம்ம நம்முடைய நற்கிரியையினால, நம்ம நம்முடைய நீதியினால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்கு அற்புதம் செய்யறாருன்னு. நிச்சயமா நம்முடைய கிரியைகள் அது ஒன்னுத்துக்கோ பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பைபிள் சொல்லுது, சுய நீதி குப்பையா இருக்கிறது, அது கந்தலா இருக்கிறது, அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனாலதான் பவுல் எழுதுறாரு, செத்த கிரியைகளுக்கேற்ற மனம் திரும்புதல். அப்போ நம்முடைய கிரியைகளை வைத்து நம்ம கர்த்தர்கிட்ட எந்த தயவையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இவங்க நினைச்சாங்க, நான் காலையில இருந்து வேலை செஞ்சேன், காலைல 6 மணில இருந்து நான் கஷ்டப்பட்டேன், எஜமானன் என்னுடைய வேர்வையை என்னுடைய கஷ்டத்தை பார்த்து என்ன பண்ணுவாரு, அதிகமா கூலி தருவாருன்னு. அப்கோர்ஸ் அந்த நேரத்துல எஜமானன் கொடுத்த கூலிக்கு இவங்க அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு இருந்தா ஒரு வேலை எஜமானா பண்ணிருக்கலாம், அதிகமான கூலிய கொடுத்துருக்கலாம். ஆனா இவங்களுடைய எண்ணங்கள் சரியில்லை. அவங்களுடைய எண்ணங்கள் எப்படியா இருந்துச்சு, நான் கஷ்டப்பட்டிருக்க, எனக்கான கூலிய எஜமானன் கொடுக்கணும்னு நினைச்சாங்க. அதே தான் இங்க எஜமானன் சொல்றாரு, நீ என்ன கஷ்டப்பட்டியோ, உனக்கு நான் என்ன கூலி பேசினோ அதுல நான் ஒரு ரூபாவை என்ன பண்ணல, நான் கம்மி பண்ணல. ஆனா அவங்களுடைய பார்வை என்ன, அவங்களுடைய வேல்யூ என்னன்றத இன்னொருத்தனுக்கு கொடுக்கறத வச்சுதான் அவங்க வேல்யூ பண்ணாங்க. நம்முடைய வேல்யூ என்னன்றத இன்னொருத்தங்க நம்ம என்னைக்குமே கம்பேர் பண்ணவே கூடாது. கர்த்தர் உங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். நீங்க என்ன பண்ணாலும் அவர் நல்லவராக தான் இருக்கிறார். அவர் செய்யற எல்லா நன்மைக்கும், அவர் செய்யற எல்லா காரியங்களுக்கும் நீங்க கிராட்டிடியூடா இருக்கும் போது அவர் அதிகமா செய்கிறவரா இருக்கிறார். இந்த கடைசி வந்தவனுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. 5ஆம் மணி நேர வேலைக்கு வந்தவனுக்கு எனக்கு இவ்வளவு கூலி வரும், எனக்கு இதை எஜமானன் கொடுப்பாரு, எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. ஆனா அவனுக்கு தெரியும், என்னை அழைச்ச எஜமானன் நல்லவர். ஏன்னா இந்த கடைசி நேரத்துல அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவன் வேலைக்காக நின்று இருக்கான், ஒருவனும் அவனை வேலைக்கு கூப்பிடல. அவனுக்கான தேவை அதிகமா இருக்கு. ஆனா அந்த நேரத்துல ஒருத்தர் அவனை தேடி வேலை கொடுக்குறாரு. அப்போ அவனுக்குள்ள என்ன இம்ப்ரெஷன் வந்திருக்கும், என்ன இந்த கடைசி நேரத்துல கூட 1 மணி நேரத்துல கூட என்ன ஒருத்தர் என்ன பண்றாரு, விசாரித்து எனக்கு வேலையை கொடுக்குறாரு, இவர் நிச்சயமா இவர் நல்ல மனுஷனா இருப்பாருன்னு அந்த நம்பிக்கை அவனுக்கு இருந்துச்சு. அதே போல அவனுடைய எண்ணம், அவனுடைய சிந்தனை எப்படி அவரை குறித்து பெரிதா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேனோ, அதே போலதான் இவரும் தயாளனா அந்த மனுஷனுக்கு அவர் அந்த காரியத்தை செய்கிறவரா இருக்கிறாரு. நீங்களும் உங்க இருதயத்துல கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க தியானிக்கும் போது, அவர் ஒருபோதும் என்னுடைய பிரச்சனையில என்னை விட்டு விலகி போக மாட்டாரு, அவர் எனக்கு உதவி செய்வாரு. எல்லாம் என்னை விட்டு தூரம் போனாலும், சூழ்நிலைகள் எனக்கு ஒருவேளை சாதகமா இல்லைனாலும், நான் நினைக்கிறது உடனே எனக்கு நடக்காம இருந்தாலும், நான் எதிர்பார்க்கிறது அது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தாமதிக்கிறதா இருந்தாலும், எஜமானன் ஏற்ற நேரத்துல வருவாரு. அதற்கான உன்னுடைய உழைப்பை, உன்னுடைய திறனை வைத்து உனக்கு ஆண்டவர் செய்கிறவர் இல்லை, அவருடைய தயவு நீ விசுவாசிக்கும் போது
எதிர்பார்க்காததை உங்க வாழ்க்கையில அவர் செய்கிறவரா இருக்கிறாரு. இந்த 5ஆம் மணி நேரத்துல இருந்த மனுஷனுக்கு அதான் ஆனிச்சு. அவனுக்கு தெரியாது ஒரு நாளுடைய கூலியை எஜமானன் கொடுப்பான்னு. ஒருவேளை அவங்க நினைச்சிருக்கலாம் 1 ஹவருக்கான சம்பளத்தை எஜமானன்னு கொடுப்பாருன்னு. ஆனா அந்த இடத்துல அவனுடைய எதிர்பார்ப்புக்கும் மேலாக ஆண்டவர் அந்த கடைசி நேரத்துல அவன் மேல தயாளனா இருந்தாரு. அதனாலதான் பைபிள் சொல்றது, நான் யார் மேல இரக்கமா இருக்கணும் அவங்க மேல நான் இரக்கமா இருப்பேன், யார் மேல நான் உருக்கமா இருக்கணும் அவங்க மேல நான் உருக்கமா இருப்பேன்னு சொல்லி மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஆண்டோடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. பைபிள் சொல்றது அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அப்ப இன்னைக்கு அவருடைய இரக்கங்களை நான் உங்களோடு கூட சொல்றேன். அவர் நல்லவரா இருக்கிறாரு. எந்த சூழ்நிலை நீங்க இருந்தாலும் அவர் நல்லவரா இருக்கிறாரு. ஆனா ஒரே விஷயம் என்ன, நீங்க முறுமுறுக்காம, புலம்பாம, பேசாம, வன்கண்ணா இல்லாம கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதுல நீங்க மனரம்யமா அவரை துதிச்சு பாருங்க, ஆராதிச்சு பாருங்க. அவர் உங்களுக்கு செய்யறது மகா பெரியதா இருக்கும். அவர் உங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். சில நேரம் மனுஷன் எது அற்பமா நினைக்கிறானோ அதுதான் கர்த்தர் பியூட்டிஃபுல்லா மாத்துவார். எல்லாரும் நினைச்சாங்க இந்த கடைசியா 5ஆம் மணி நேரத்துல இருந்தவனுக்கு என்ன இல்லை, வேலை இல்லை, யாருமே அவனை கூப்பிடல, யாரும் அவனை ஹையர் பண்ணல. ஆனா இந்த எஜமானுடைய கண்கள்ல அந்த 5ஆம் மணி நேரத்துல இருந்தவன் வேலைக்கு பிரயோஜனம் உள்ளவன் என்று கண்டாரு. அவனுக்கு எல்லாரை விட அதிகமா வேலை செஞ்சவங்களை விட அவனுக்கும் சரியான கூலிய கொடுத்தாரு. இந்த 5ஆம் மணி நேரத்துல அந்த நன்மையை பெற்றுக்கொண்ட மனுஷனுடைய இருதயம் எவ்வளவு கிராட்டிடியூடா இருந்திருக்கும். ஆண்டவர் அந்த எஜமானனை பார்த்து அவன் எவ்வளோ மகிழ்ச்சியா போயிருப்பான். ஆனா இந்த காலையில 6 மணிக்கு வந்தவனுடைய இருதயம் எப்படி இருக்கு, நான் கஷ்டப்பட்டேன், நான் உழைச்சேன், நான் என்னுடைய வேர்வையை சிந்தினேன், ஆனா எஜமானன் எனக்கு என்ன பண்ணல, எனக்கு நான் எதிர்பார்த்த கூலி எனக்கு தரலன்னு சொல்லி சொல்றான். ஆனா எஜமானன் சொல்றாரு, நான் உன்னை அழைக்கும் போது நான் உன்னுடைய கூலி என்னன்னு சொன்னேன், அது நான் சொல்லும் போது நீ மகிழ்ச்சியா என்ன பண்ண இந்த வேலைக்கு வந்த. அப்ப நான் உன்னை என்ன பண்ணல, உன்னுடைய எதிர்பார்ப்ப நான் உனக்கு சொன்ன ப்ராமிஸ்ல நான் மாறல. ஆனா நான் இன்னொருத்தருக்கு நான் செய்யற அந்த இரக்கத்தை நீ என்ன பண்ணாத, பொறாமையா பார்க்காதன்னு சொல்றாரு. இந்த எல்லா ஸ்டோரியும் எதுக்காக இயேசு சிஷ்யர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காருனாக்கா, 19ஆம் அதிகாரத்துல நீங்க பாப்பீங்கன்னா அங்க ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து சொல்லப்படுது. அந்த ஐஸ்வர்யவான் இயேசு கிட்ட வராரு, சொல்றாரு, போதகரே, நல்ல போதகரேன்றாரு. நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன பண்ணணும் அப்படி கேட்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நியாயப்பிரமாணத்துல இருக்கிறதுலாம் சொல்றாரு. தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, அதெல்லாம் சொல்லிட்டு அப்ப அந்த வாலிபன் சொல்றாரு, நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக, 19ஆம் அதிகாரம் 16 வாசிக்கிறேன். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்குண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்ததினால் போய்விட்டான். அப்போ இங்க இந்த ஸ்டோரி தான் இயேசு கிறிஸ்து சிஷ்யங்க முன்னா நடக்குது. வாலிபன் வராரு, சொல்றாரு, அவர் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறாரு. அவர் கேட்குறாரு, நான் நித்திய ஜீவனுக்குள்ள போறதுக்கு என்ன பண்ணும், அதுக்கு கற்பனைகளை கைக்கொள்ளுன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதுக்கு அந்த வாலிபன் சொல்றான், நான் சின்ன வயசுல இருந்தே அதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. அப்போ சொல்றா, நீ இன்னும் பூரணராக விரும்புறியா, உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் வித்துரு, உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் ஏழைக்கு கொடுத்துட்டு நீ வா,
பூமியில விட பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைன்னு சொல்றாரு. அப்போ அதை கேட்ட உடனே இந்த மனுஷனோட இருதயம்னா அது ரொம்ப துக்கமடைந்து அவர் திரும்பி போறாரு. அப்போ நிறைய நிறைய நேரங்கள்ல நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு நான் முன்னாடி சொன்னது போல நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய ஆசீர்வாதத்தை நிர்ணயிக்கிறதா இருக்கிறது. உன் இருதயம் எப்படியோ அப்படியே நீ இருக்கிறாய். இயேசு கிறிஸ்து கிட்ட நல்ல போதகரே என்று இந்த வாலிபர் சொல்லும் போது அவர் சொல்றார், தேவனை தவிர ஒருவனும் நல்லவன் இல்லையே, என்னையா நல்லவன் சொல்றேன். அப்ப அதுக்கு அர்த்தம் இயேசு கிறிஸ்து நல்லவர் இல்லைன்றது இல்லை, அந்த மனுஷனுடைய மோட்டிவ் என்னன்னு இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும். அந்த வாலிபனுடைய மோட்டிவ் என்ன நல்லா தெரியும். அவன் நினைச்சுன்னு இருக்கிறாரு செல்ஃப் அசைன், செல்ஃப் அவருக்கு கொடுத்ததான சுயமான ஒரு எண்ணம், நான் எல்லாத்துலையும் பர்ஃபெக்ட்டு, நான் செய்யறதெல்லாம் கரெக்டு, நான் இதெல்லாம் செஞ்சா நான் பரலோகம் போயிடுவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த வாலிபனுக்குள்ள இருந்ததுனால தான் இயேசு கிறிஸ்து அந்த மோட்டிவை அங்கே சேலஞ்ச் பண்ணுறாரு. சொல்கிறாரு, நீ உன்னை நல்லவன் நினச்சின்னு இருக்கல, இல்லை ஒருவேளை நீ பண்ணுறது எல்லாம் கரெக்டுன்னு நினச்சின்னு இருக்கல, அப்போ நீ பூரணராக விரும்புனா உங்ககிட்ட இருக்க எல்லாவற்றையும் விட்டு என்ன பண்ணு, என்ன நீ நித்திய ஜீவனுக்குள்ள வா, எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்கிறாரு. இயேசுக்கு அந்த ஐஸ்வர்யவானுடைய பணம் தேவையில்லை, அவனுடைய எண்ணம் தான், அவனுடைய தீர்மானம் தான், அவனுடைய டிசிஷன் தான் இயேசு அங்கே எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். என்னன்னு அவன் ஒருவேளை ஆமாண்டவரை இதெல்லாம் நான் கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தாக்கா, அடுத்து அதே அதிகாரத்தில் கடைசி வசனம் சொல்லுது, என் நாமத்து நிமித்தம் எவனாவது தன் வீட்டையாவது தன் தகப்பன் தாயையாவது தனக்குரியதாவது ஆஸ்தியாவது நிலத்தையாவது சகோதரனையாவது சகோதரியாவது எதை என் நாமத்தினால ஒருவன் விட்டு வந்தாலும் இம்மையிலும் மறுமையிலும் அவன் 100 மடங்கு ஆஸ்வாத்தை பெறுவான் என்று இயேசுவாமி கடைசியா சொல்லி சீஷர்களுக்கு முடிகிறார். அப்போ சீஷர்கள் கேட்குறாங்க, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் வர்றது ரொம்ப கஷ்டமா அப்படின்னும் போது இயேசுவாமி சொல்றாரு, தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை, தேவனால் எல்லாம் கூடும். அப்போ ஐஸ்வர்யவானோ இல்லை ஆர்டினரி மனுஷனோ இது இங்க பிரச்சனை இல்லை, இருதயம்தான் பிரச்சனையா இருக்கு. அப்போ பேதுரு உடனே சொல்றாரு, நாங்க எல்லாம் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன அப்படின்னும் போது அப்போ இயேசுவாமி சொல்றாரு, என் நாமத்தினால எதை ஒருத்த விட்டு வந்தாலும், எதை இழந்தாலும், எதை என்னுடைய நாமத்துக்காக கொடுத்தாலும் அவன் இம்மையிலும் 100 மடங்கு ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வினியாடை பத்தி அவர் ஒரு ஸ்டோரி சொல்றாரு. பரலோக ராஜ்யம் எப்படியா இருக்கு, திராட்சை தோட்டத்துக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்றாரு. என்ன அதுக்கு அர்த்தம்னாக்கா, தேவனிடத்துல நீங்க தயவை பெற்றுக்கொள்ளணும்னா, நீங்க ஆண்டுடைய தயவை கிருபையை நீங்க சம்பாதிக்கணும்னா, நீங்க உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்னால எதையும் பண்ண முடியாது. உங்க முழு இருதயத்தோட அவரை தேடினா போதும், முழு இருதயத்தோட அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா போதும். என்ன முழு இருதயத்தோட தேடுறதுனாக்கா, அவரை நீங்க உண்மையா நேசிப்பீங்கன்னா அவர் சொல்றது கீழ்ப்படிகிறது நம்ம கஷ்டமா இருக்காது. இந்த இடத்துல இந்த வாலிபன் அவர் சொன்னதுக்கு ஏன் செய்ய முடியலன்னா, அவனுடைய இருதயம் இயேசுவை காட்டிலும் அந்த பணத்தின் மேல அதிகமா இருந்துச்சு. அப்போ இதுதான் நம்ம வாழ்க்கையில இருக்க சேலஞ்சு. அது பணமா இருக்கலாம், இல்லை நம்ம குடும்பமா இருக்கலாம், நமக்குரியது எதுவானா இருக்கலாம். ஆனா ஆண்டவரின் வரும்போது நீங்க ஒரு ஸ்டெப்பு, அவர் நல்லவர், எனக்கு அவர் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் எனக்கு அது நன்மையாக தான் இருக்கும், அவர் என்னை கொடுத்து நல்லதை தான் செய்வார் என்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும்போது, இந்த 6ஆம் மணி நேரத்துல காலையில வந்தவனுக்குள்ள அந்த எண்ணம் இல்லை, அவனுக்குள்ள இருந்த எண்ணம் என்ன, எஜமானன் எனக்கு என்ன பண்ணிட்டாரு, எனக்கு கூலிய கம்மியா கொடுத்துட்டாரு, நான் அதிகமா கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நினைச்சான். ஆனா எஜமானன் என்ன சொன்னாரோ அதுல அவர் உண்மையா இருந்தாரு. நீங்க உங்களுடைய எஜமானனாகிய இயேசு கிறிஸ்து மேல உங்களுடைய தேவன் என்ன நம்ம வாழ்க்கையில செஞ்சாலும் அது நன்மைக்கு எதுவாக தான் ஆண்டவர் செய்வாரு, அதை நன்மையா தான் எனக்கு மாற்றுவாரு. அதனால நான் ஒருபோதும் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன், புலம்ப மாட்டேன், அமர்ந்து இருந்து நான் அவர் எனக்கு செய்ய போகிற நன்மைக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னு சொல்லி நீங்க ஒரு வேளை காத்திருந்து நீங்க இளைத்து போயிருந்தாலும், நீங்க சோர்ந்து போயிருந்தாலும் எஜமானன் உங்களை தேடி உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறாரு. மேபி த டைம் மே டிலே,
நம்ம நினைக்கிற நம்முடைய டைமில் நம்ம நினைக்கிற நம்முடைய எண்ணங்களில் உடனே எல்லாமே நடக்காததுனால அவர் செய்யவே மாட்டாருன்னு இல்லை. ஆண்டவர் அவருடைய டைமில் சரியான நேரத்தில் சரியான காலத்தில் உங்களுக்கு நன்மை எதுவோ அதை அவர் செய்கிறவராக இருக்கிறாரு. அதை செய்வாருன்னு நீங்கள் அவரை உறுதியாக பற்றி கொள்வது தான் உங்களுடைய அன்பு அவர் மேலே நீங்கள் வைத்திருக்கிறதா இருக்கிறது. அப்போது அதுதான் நம்ம விசுவாசம்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு விசுவாசன்றது என்ன? அவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சாதான் அவர் நல்லது செய்வார்ன்றதை நம்மளால விசுவாசிக்க முடியும். அதுதான் இங்க சொல்றாரு, என் நாமத்து நிமித்தம் நீ வீடை விடும் போதோ இல்லை நீ எந்த விஷயத்தை நீ எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் அந்த விஷயம் உன்னை விட்டு போதுன்னு நீ நினைக்காத. அதை நான் திருப்பியும் 100 மடங்கு உனக்கு கொடுக்க நான் போதுமானவரா இருக்கிறேன். நான் உன்னை மீண்டும் ஆஸ்வதிக்க நான் போதுமான தேவனா இருக்கிறேன். ஆபிரகாமை பாருங்க. ஆபிரகாம் நம்ம காலத்துல நம்ம கையில பைபிள் இருக்கு, வசனங்கள் இருக்கு, அநேக உறுதியான ஆதாரங்கள் இருக்கு. ஆண்டவர் தான் நம்ம கிட்ட பேசுறாரு, ஆண்டவர் தான் நம்மளை இதை செய்ய சொல்றாருன்னு நிறைய கன்ஃபர்மேஷனுக்கான எவிடன்ஸுங்க இருக்கு. ஆனா ஆபிரகாமின் காலத்துல ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ உன் இனத்தையும் உன் வீட்டையும் உன் தகப்பன் வீட்டையும் எல்லாத்தையும் விட்டு நான் சொல்ற இடத்துக்கு நீ புறப்பட்டு வான்னு சொல்றாரு. அப்போ அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு வந்தாரு. சுவாமிக்கு சொன்னாரு, என் நாமத்து நிமித்தம் ஒருவன் தன் வீட்டையாவது தன் குடும்பத்தையாவது எதை விட்டு வந்தாலும் நான் அவனை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. அதே போலதான் ஆபிரகாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். தேவன் சொன்னாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி ஆபிரகாம் கவனன்ட்னே ஒன்று ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த பூமியில எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. அப்போ ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினால இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் இன்னைக்கு நீங்க ஆண்டவரை நீங்க நல்லவரு நினைச்சு அவர் சொல்றதுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு சோர்ந்து போகாம அவருடைய நன்மைகளை தியானம் பண்ணுவீங்கன்னா his favor will come in any time. அவருடைய தயவு எந்த நேரத்துல எப்படி உங்களை ஆண்டவர் அந்த டோரை திறப்பாருன்னு தெரியாது. ஆனா உங்களுக்கான டோரை யாராலையும் அடைக்க முடியாது. அதை நான் 100% சொல்ல முடியும். உனக்குன்னு முன் குறித்ததை ஒருவனும் திருடவும் முடியாது, ஒருவனும் எடுக்கவும் முடியாது, எந்த பிசாசும் அதை கலைக்கவும் முடியாது. கர்த்தர் உங்களுக்கான டோரை அவர் திறந்து உங்க பேரை பெருமைப்படுத்துவாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களை மேன்மையா வைப்பாரு என்றதுல நீங்க உறுதியா நம்பணும், நீங்க உறுதியா விசுவாசிக்கணும். ஏன்னா இஸ் a God of favor. அவர் எப்பொழுதுமே தயவை காண்பிக்கிற தேவன். யோசேப்பை யோசிச்சு பாருங்க. மேபி இட்ஸ் a different டாபிக்கா இருக்கலாம். ஆனா தேவனுடைய தயவுன்னு பார்க்கும்போது யோசேப்பு அவருடைய கனவுல கூட அவர் என்ன பண்ண நினைச்சு பார்க்கல, நான் பார்வோனுடைய அரண்மனையில ஒரு பொசிஷன்ல உட்காருவேன்னு சொல்லி. ஆனா அந்த நேரம் வரும்போது எந்த மனுஷன் நம்மளுக்கு நல்லது செய்யறன்னு சொல்லி மறந்து போனாலும் சரி, எந்த இடத்துல நமக்கு நன்மை வராதுன்னு நம்ம நினைச்சிருந்தாலும் சரி, கர்த்தர் ஒரு டோரை திறப்பாருன்னா அது நமக்கு பெரிய வாசலை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. தாவீதை குறித்து தன் தகப்பனும் யோசிக்கல, தன் சகோதரர்களும் யோசிக்கல, ஏன் வந்த பாஸ்டர் கூட யோசிக்கல, இவர் தான் அடுத்த ராஜான்னு சொல்லி. ஆனா கர்த்தருடைய எண்ணங்கள்ல தாவீது இருந்தாரு. தாவீது கூப்பிடும் போது அவங்க அப்பா சொல்றாரு, அவன் எங்கேயாவது ஆடு மேய்ச்சின்னு இருப்பான். அப்போ அந்த இடத்துல சொல்றாரு, போய் அவன் வர வரைக்கும் நான் சாப்பிடவே மாட்டேன்னு சாமுவேல் சொல்றாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு. ஆனா தாவீதை பார்த்த உடனே ஆண்டு சொல்றாரு, இவன் தான் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன். எப்படி பாருங்க, ஆடுகள் பின்னால இருந்தவர், அழகு, சௌந்தர்யம், மேன்மை இப்படிலாம் சொல்லும் போது பெரிய என்ன இல்லை, அவர் அவங்க அண்ணங்களை காட்டிலும் அவர் ஒரு பெரிய மிலிட்ரி மேன் கிடையாது, இராணுவத்துக்கு தகுதியானவர் கிடையாது. அப்படியெல்லாம் இருந்தாலும் ஆண்டோடைய கண் தாவீதின் இருதயத்தை பார்த்தது. நான் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய திறன், உங்களுடைய பேலன்ஸ் செய்யாததை கர்த்தருடைய தயவு உங்களுக்கு செய்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய கரம் உங்களுக்கு செய்கிறதா இருக்கிறது. அதை தான் பிடிச்சு கொள்ளுங்க. அவருடைய தயவை பிடித்து கொள்ளுங்க, அவருடைய காருண்யத்தை பிடித்து கொள்ளுங்க. அவருடைய தயவு மகா பெரியதா இருக்கிறது. தாவீது யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு சாமுவேல் அவரை அனாயின்ட் பண்ணுவாருன்னு. ஆனா கர்த்தர் யோசிச்சாரு. அவருடைய தகப்பன் யோசிக்கல, சாமுவேல் யோசிக்கல, சகோதரர்கள் யோசிக்கல. ஏன் ஒருவேளை தாவீது கூட அன்னைக்கு அபிஷேகம் அவர் மேல வரும்ன்றத யோசிச்சிருக்க மாட்டாரு. ஆனா கர்த்தர் நியமித்த காலத்தை, நேரத்தை, உயர்வை
திறந்த வாசலை எந்த மனுஷனும், எந்த பிசாசும், எந்த பொறாமையும் அதை தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்குரியதை உங்களுக்கு செய்கிற ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில இந்த காலை வேளை நான் பிரேக் த்ரூவை பேசுறேன். கர்த்தர் உங்களுக்கு நன்மையை திறக்க போறாரு. இந்த ஆண்டு எதெல்லாம் அடைக்கப்பட்டுச்சோ அதெல்லாம் திறக்கப்படும். இது உங்களுடைய பலன் இல்லை, உங்களுடைய சாமர்த்தியம் இல்லை, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய ஈவு. நீங்க கர்த்தருக்காக நிற்பீங்கன்னா, கர்த்தரை நீங்க முழு மனதோடு தேடுவீங்கன்னா, அவரை நீங்க அன்பு கூறுவீங்கன்னா, இன்னைக்கு பிலீவ் பண்ணுங்க, உங்களை இந்த ஃபேவர் வந்து தொடக்கூடியதா இருக்கிறது. You will see the God's favor will open a big door for your life. God bless you. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வாராக என்று சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கேட்கும் பொழுது let there be an open door for people, Lord. இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் திறந்த வாசல் உண்டாவதாக. இது என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய சாமர்த்தியம் அல்ல. எனக்கு எல்லாம் கைவிட்டு இருந்தாலும் அந்த 5ஆம் மணி நேரத்துல நான் வேலை இல்லை, இனிமே இன்னைக்கு என்னுடைய உழைப்புக்கு இனி எனக்கு உழைப்பும் இல்லை, கூலியும் இல்லை, எனக்கு இன்னைக்கான தேவை சந்திக்கப்படல, நான் சோர்ந்து போயிருந்தாலும், எதுவுமே எனக்கு நடக்கலன்னு சோர்ந்து போயிருந்தாலும், கர்த்தர் நீர் அந்த ஏற்ற கடைசி நேரத்துல எனக்கான ஈவை, எனக்கான வழியை, எனக்கான ஆசுவாத்தை நீ திறக்கிற தேவன் ஆண்டவரே. அதை நீ செய்கிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் நீ நல்லவராகவே அற்புதங்களை செய்ய போறதுக்காய் நன்றி. பெரிய காரியத்தை நீங்க செய்வீங்க. அதை நான் விசுவாசத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆஸ்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you all.